ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஓகே திரு ரமேஷ், உங்களுக்கு இதுல தரவுகள் இருந்தா சொல்லுங்க. இன்று காலை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் நடந்த கூட்டத்தில் கடுமையான வாக்குவாதம் அப்படிங்கிற தகவல் வருகிறது. நீங்க கேள்விப்படுறீங்களா? அந்த வாக்குவாதம், அதில் ஏற்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள், கிளேசங்கள், கருத்து முரண்பாடுகளுடைய விளைவு தான் இந்த கூட்டமா? ஒரு ரெபலியனா பார்க்கலாமா, இல்ல இது வெறும் டெலிபரேஷனா பார்க்கறதா? திரு ஹரி அவர்களே, தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுகவுக்குள் அனல் கிளம்பியது என்றுதான் நான் கேள்விப்பட்டேன். அதாவது தொடர்ந்து தோல்வி, பெரும் வாக்கு வங்கியில் பெரும் சரிவு, இது குறித்து ஏதாவது செய்தாக வேண்டும் என்கிற கருத்து பரிமாற்றம் சிலருக்குள் இருந்தது. குறிப்பாக திரு சி வி சண்முகம் அலுவலகத்தில் இத்தகைய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன. ஓகே, ஆனா இதோடைய மையப்புள்ளியா திரு சி வி சண்முகமுடைய பேர் தான் கடந்த 4 நாட்களா பேசப்பட்டது. இதுல இந்த ஒரு கான்ஸ்பிகுவஸ் ஆப்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரு பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற குழு தலைவராக தேர்வான நாள்ல திரு சண்முகம் அவர்கள் பங்கு கொள்ளல. ஆனா அதுக்கு காரணம் சொல்லப்பட்டது, நான் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமா செய்யறாருன்னு. ஹீ குட் ஹவ் சோசன் எனி அதர் டே. ஆனா அந்த நாள்ல அவர் அதை செய்யறாரு அப்படிங்கும்போது அப்போலேருந்தே ஒரு செய்தியை சொல்லிட்டு வராரா? அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மாமல்லபுரத்திற்கு சென்ற போது அதிமுக வட்டாரத்தோடு நெருங்கிய புதுச்சேரிக்கு சென்ற போது அங்கே அவருக்கு சாதகமாக கையெழுத்துக்களை பெற்றார் என்கிற விவரமும் சொல்லப்படுகிறது. அது திரு சி வி சண்முகம் இல்லாமல், அவருக்கு தெரியாமல் அது மறைக்கும் முயற்சி நடைபெற்றது என்று நான் அறிகிறேன். ஓகே, நீங்க ரொம்ப காடா இருக்கிறீங்க, அப்பனா ஏதோ ரொம்ப பெருசா நடக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல, நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கருத்து கூறும்போது. ஓகே, இவங்க எல்லாம் தாவேக்கா நோக்கி நகர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? இதுல நிறைய பர்மிட்டேஷன் காம்பினேஷனை பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்ப ஒருவேளை இவங்க ஒரு பிளாக்கா ஒரு 30க்கு மேற்பட்டோர் தாவேக்கா ஆதரவு நிலை அப்படின்னு எடுத்தா ஹெல்ப் அஸ் டு டைஜஸ்ட், கட்சி தாவல் தடை சட்டம் இவங்க மேல பாயாது இல்லையா? அப்படி பாய்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று பார்க்கிறேன். இருந்தாலும் முடிவு என்பது ஆளுநர் கையில் இருக்கிறது. ஆனால் பெரும்பாலான கட்சி தாவல் தடை சட்டம் வரும்போது அது ஸ்பீக்கர் கையில தான் போகும் முதல்ல இல்லையா? நீங்க தெளிவா சொல்லலாம், உங்களுக்கு தான் தெரியும். இல்ல, ஸ்பீக்கர் கையில போவது என்பது வேறு. இப்போ ஆளுநர் ஏற்றுக்கொள்வது என்பது ஒன்றும் ஏற்கிற பிரச்சனை என்பதும் இருக்கிறது. ஏனென்றால் பல விஷயங்களில் ஆளுநர் கவனமாக செயல்படுகிறார் அல்லது வேண்டும் என்று செயல்படுகிறார் என்று 2 விதமான பார்வைகள் இருக்கின்றன. பட் ஒரு இயல்பான சட்ட பார்வை அப்படிங்கிறது ஒரு 2/3 எம்எல்ஏஸோ லெஜிஸ்லேட்டர்ஸோ பார்லிமெண்டேரியன்ஸோ அணி மாறும் போது ஆன்டி டிஃபெக்ஷன்ல அவங்களை தகுதி இழக்க செய்யக்கூடிய ஆன்டி டிஃபெக்ஷன்ல பாயாது, அவர்களை தொடாது என்பதுதான் பார்வை. அதைவிட முக்கியமாக அதிமுகவில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னடைவாக அவருடைய தலைமை கொஸ்டினபிளாக ஆகியிருப்பது என்பது அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு பெரும் பின்னடைவு என்று நான் பார்க்கிறேன். ஓகே சார், இப்ப ஒருவேளை இவங்க தாவேக்காவை ஆதரிப்பார்களே, ஆனால் இவங்க எல்லாம் மூத்தவர்கள், சும்மா போய் ஆதரவை போய் நீட்டுறவங்க இல்ல, கேட்கப்படாத ஆதரவை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை, இவங்க எல்லாம் நீண்ட கால அரசியல்வாதிகள். ஒருவேளை இந்த முடிவை எடுத்தா தாவேக்கா போகணும்னு ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்தினால் விஜய் தரப்பிலிருந்து கோரப்பட்டிருந்தாலோ இல்ல விஜய் தரப்பிலிருந்து ஒருங்கிணைக்காமலோ அந்த முடிவையோ அந்த திசையிலையோ அவங்க போக மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக புரிந்து கொள்ளலாம். இரு தரப்பிலும் ஏதாவது ஒரு கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்கும். அதே போல இவர்களுக்கு உரிய அங்கீகாரம் அங்கே கிடைக்கும் என்றும் நான் பார்க்கிறேன். ஸ்ரீ மகாலட்சுமி பாலிடெக்னிக் காலேஜ் மற்றும் மகாலட்சுமி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் கடலூர் கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.